ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் நிலநடுக்கம் வந்துச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஸோ அந்த போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் இங்கே என்ன ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படியெல்லாம் பயந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ என் பெரிய குட்டி வந்துட்டா அவ்வளோ வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்குங்க, ஒரு 1:30 to 2 மணி இருக்கும். சின்ன குட்டியும் வராங்க. இப்போ நம்ம எப்படி பேச முடியும் சொல்லுங்கள் நீங்களே. ஒரு 1:30 to 2 மணி இருக்கும். நான் வந்து அப்போ தான் பேபி பாப்பாங்க 2 பேர்த்தையும் நான் வந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்போ தான் எந்திரிச்சோம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மணிக்கோ 1:30க்கோ நாங்கள் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு நம்ம எப்பயுமே நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடுவோம். அதுக்கு அந்த நடுவில் பிட்வீன் கேப்பில் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு ஃபோன் பண்ணுவோம். என் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, மாமியாருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய 3-4 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்சே சாப்பிடுவோம். சரி, அதே மாதிரி எப்பயும் போய் நாங்கள் ஃபோன் பண்ணோம். அம்மாட்ட நல்லா பேசிவிட்டு எங்கள் அக்காக்கிட்ட நான் பேசும்போது தான் நம்ம நல்லா ஷேக்கிங் ஆச்சு. எந்த அளவுக்கு ஷேக்கிங் ஆச்சுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு மயக்கம் வந்துச்சு. என்னன்னா திடீர்னு இருந்தாப்புல மயக்கம் வருதே. உட்காந்துருந்தோம், நான் கீழே தான் உட்காந்துருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வந்துச்சு. என்னன்னா திடீர்னு மயக்கம் வருது, நம்ம ஏதாவது நம்ம லோ சுகர் ஆகிருக்குமோ என்னமோ, எனக்கு வந்து கொஞ்சம் லோ சுகர் மாதிரி அப்பப்போ வருமோ, அந்த மாதிரி தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் எந்திரிச்சோன்னே அப்போ தாங்க எனக்கே தெரியுது. நான் எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பேஸ் வந்து நல்லா அப்படியே ஷேக் ஆச்சு. இந்த கட்டடம் வந்து நான் எங்கள் ஹால் அந்த இது வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு. அப்போ என்னோட திங்கிங் எல்லாமே நிலநடுக்கம் வந்துச்சு அப்படிங்கிறது ஐடியாவே எனக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதோ ப்ராப்ளம் பில்டிங்கில் வந்து நாங்கள் 8வது மாடியில் இருக்கோமா, 8வது மாடியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் சம்திங், ஏதாவது கட்டடம் வந்து சாயுது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, ஷேக் ஆகுது. நான் டிவி பார்த்தா டிவி நல்லா ஷேக் ஆச்சு. டிவி விழுகிற மாதிரி நல்லா ஷேக் ஆச்சு. ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிச்சு. அப்போ எனக்கு ரொம்ப பயந்துட்டுச்சு. நம்ம வந்து பில்டிங் தான் நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி சாய போது இருக்குது, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயோ கத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அக்கா லைனில் இருக்காங்க. கத்த ஆரம்பிக்கும் போது எங்கள் அக்கா பையனும் அவங்க அக்காவும் ரொம்ப டென்ஷனே ஃபோன் வச்சுட்டாங்க. நானும் ஃபோன் பார்க்கல. நான் டக்குன்னு பாப்பாங்க 2 பேரும் ஐயோயும் கற்றும்போது இவங்க 2 பேரும் அங்கே அந்த பக்கம் விளையாண்டுருந்தாங்க. நான் கற்றுனோடனே டக்குன்னு உடையாண்டாங்க என்கிட்ட. அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு செப்பல் போடல, வீடு பூட்டலை, நான் எதுவுமே செய்யலை. இந்த வீட்டோட கீச்சா நம்ம கீழே உள்ள வரத்துக்கு போகிறதுக்கும் கீ கார்டு இருந்தால் தான் பிள்ளையும் போக முடியும், வெளியே வர முடியும். அந்த கீ கார்டு மட்டும் நான் எடுத்துகிட்டு 2 பிள்ளைங்களையும் தூக்கிட்டு 8th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் ஸ்டெப்லேயே இறங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் இதை அனலைஸ் பண்ணி நான் போய் கதை திறந்து வெளில பார்க்குற வரைக்கும் ஷேக்கிங் ஆச்சு. அப்புறம் ரொம்ப பயந்துட்டுச்சு. அப்புறம் சரி நம்ம போகிற மாதிரி தானே எல்லோரும் வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கதவை திறந்துட்டு பார்க்குறேன், யாருமே வரல. அப்போ தான் தெரிஞ்சது இங்கே எல்லாமே டே டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. நைட் டியூட்டியில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க போட்டிருக்கு, அவங்களும் தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் தான் சரி லிஃப்ட் அழுத்திட்டேன். அழுத்த திங்கிங் வந்து நான் பில்டிங்கே எவ்வளோ போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லிஃப்ட்டு தானே ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுத்தி விட்டு நான் பாட்டு கீழே ஒடியாந்துட்டேன். 2 பேர்த்து தூக்கிட்டு கடகடன்னு ஸ்டெப்பில் இறங்கிட்டேன். நான் ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்கி வர தான் ஆட்கள் வந்து எல்லாம் வேகமாக வர ஆரம்பித்தாங்க. அப்படி வேகமாக வந்ததுக்கப்புறம் கீழே நான் போய் நின்னோடனே எனக்கு கை காலும் நடுக்கெடுத்துருச்சு. அப்புறம் கீழே போய் நின்னோடனே எல்லாத்தையும் கேட்கும் போது தான் இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ ஷேக் ஆகிருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சு, எல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வீல் பார்த்தா மறுபடியும் 2வது நிலநடுக்கம் வரும், ஒரு 3 மணிக்கு வருது, நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்கள், எதுவும் யாரும் பில்டிங்க்கு உள்ளே போகக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்துமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு யாரும் போக வேண்டாம், 3 மணிக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கல, லன்ச் நான் கொடுக்கவே இல்லை. அப்புறம் கையில் பைசாவும் சுத்தமாக இல்லை, வெறும் செல்ஃபோன் மட்டும்தான். திருப்பி காலை செப்பலும் போடல. கீழே இருக்கிற ஆன்ட்டி தான் நம்ம சின்ன பாப்பாவை தூக்கிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்லிப்பர் கொடுத்தாங்க. அப்புறம் உட்கார சொல்கிறதுக்கு பாய் கொடுத்து அதில் வெளியிலேயே தெருவிலேயே தான் உட்காந்துருந்தோம், அந்த லைன்லேயே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறமேலே சரி ஒரு 3 மணிக்கு ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு சொன்னாங்களா, அதனால் பிள்ளைங்களை வச்சு நம்ம பில்டிங் கீழே உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சரி கார் பார்க்கிங் கிட்ட மரத்துக்கட்டில் தான் இங்கே ஒரு 4-5 பிள்ளைங்க குழந்தைங்க இருந்தாங்க. அந்த 4-5 குழந்தைங்களும் எல்லாமே சேர்ந்து அங்கே போய் உட்காந்துட்டோம். அப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா, என்ன பண்ணுறது போது சரி லேஸ் பாக்கெட் ஒன்று வாங்கி வேறு எதுவுமே சாப்பிட முடியாது.
ஃப்ரூட்ஸும் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க, தண்ணியும் ஜில்லுன்னு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அந்த ஐஸ் வாட்டருமே தான் நான் கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. இப்போ வேறு வெளியே இல்லை, நார்மல் தண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லை. யாராச்சும் வாங்குறதுக்கும் பைசாவும் இல்லை. அப்புறம் அவங்க தான் வந்து தண்ணி ஐஸ் வாட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் அதே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு, நான் ரொம்பலாம் கொடுக்கல, லைட்டாக அப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு, அப்போ லேஸ் பாக்கெட் வந்து கடனாக தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ப்ராப்ளம், அதனால் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் கொடுங்க, நான் மறுபடியும் கொண்டு தரேன்னு தாய்லாந்துலேயே கடையில் கடன் வாங்கி தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் இந்த டைமில் நான் மறுபடியும் நாங்கள் வந்து மேலே ரூமுக்கு வருவோம், வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப பயமும் வந்துருச்சு. அந்த டைம்லலாம் எனக்கு எப்படி 8 மணி நினச்சி பாருங்க, 8th ஃப்ளோர் வரைக்கும் நான் 8th ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஸ்டெப்பில் 2 பேர்த்தையும் தூக்கிட்டு நான் இறங்கிட்டேன். அந்த மதரோட வில் பவர் எனக்கு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. நமக்கு அந்த ஸ்டேஜில் அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே நமக்கு தெரியல. அந்தளவுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் வந்து நம்ம ஊரில் ஒரு டைம் நான் 4th or 3rd படிக்கும்போது ஒரு டைம் நிலநடுக்கம் வந்துச்சு. 3rd or 4th படிக்கும்போது நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னடா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் நம்ம ஊரில் வரதுலாம் ஒரு வித்தின் செகண்ட் தான், 1 செகண்ட் 2 செகண்ட் தான் ஷேக் ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம அதை அனலைஸ் பண்ணுறதுக்குமே நின்றோம். ஆனால் இதெல்லாம் ஒரு 5 minutes, ஒரு 15 minutes வந்து உங்களுக்கு நல்ல ஷேக்கிங் ஆச்சு. நான் எனக்கு உட்காந்துருந்தேன், தலை சுற்றுச்சு, அது எந்திரிச்சு நான் கண்டுபிடிச்சி கீழே போகிற வரைக்குமே எனக்கு ஷேக்கிங் தெரிஞ்சுது. ஒரு 15 minutes பயங்கர ஷேக்கிங் தெரிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்காங்கில் வந்து ஒரு புது கட்டடம் அப்போ தான் கட்டிட்டு வந்து 33 ஃப்ளோரு, 33 அதனுடைய வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறதுல. அந்த 33 ஃப்ளோரில் அப்போ அப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க, இருக்க அப்படியே விழுந்துருச்சு. அதில் வந்து நான் ஆக்சுவலாக நான் தேங்க் காட் என்னென்னா லன்ச் டைமில் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து லன்ச் டைம்க்கு கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி லஞ்சு சாப்பிட்றதுக்கோசரம் எல்லாம் பாதி பேர் வெளில வந்துட்டாங்க. அப்படி இல்லைன்னு நினச்சி பாருங்கள், அதை வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க நினச்சி பாருங்கள். வந்ததும் தேங்க் காட் வந்ததும் லன்ச் டைமில் வந்தது ரொம்ப ப்ளஸ்ஸாக போச்சு எல்லாத்துக்குமே. பேங்காங்கில் அந்த ஒரு பில்டிங் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பில்டிங் தான் பெரியதாச்சு. ஆனால் மியான்மரில் தான் நிஜமாவே உங்களுக்கு வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு. அதோட பாதிப்பு அதோட இதுவும் தான் சுற்று வட்டாரத்தில் வந்து தாய்லாந்தில் வந்து பாதிச்சிருக்கு. அதுவும் பேங்காங்க்கும் நாங்கள் ஆயித்தியான்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வரைக்குமே ஒரு 15 minutes வந்து ரொம்ப ஷேக் ஆச்சு. நாங்கள் மறுபடியும் வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுவோன்னா, இந்த மாதிரி நான் பேசுவோன்னா, அந்த கீழே 8th ஃப்ளோர்லேருந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்குறதுக்குள்ளே நான் பயங்கரமாக யோசிச்சுட்டேன். ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இறங்கிட்டோம் பில்டிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்கே, நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பாஸ்போர்ட் எதுவுமே எடுத்துகிட்டு இறங்கல, பாஸ்போர்ட் எல்லாமே பேக்கில் தான் இருக்குது. நினச்சி இயற்கைங்கிறது நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது. இருந்தாலும் நம்ம சேஃபாக இருந்துக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கிறது தான் நல்லது. ஆனால் ரொம்ப பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி மீண்டு வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசுவோம், பண்ணுவோம், பார்ப்போமா அப்படிங்கிற அளவுக்குமே எனக்கு ரொம்ப பயம். அந்த ஒரு 15 minutes நான் கீழே இறங்குறதுக்குள்ளே நாங்கள் எப்படி உயிர் தப்பிக்க போகிறோம், 2 பேர்த்த வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் ரொம்ப கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துச்சு. அங்கே வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து ரெட் அந்த ஷேக்கிங் ஆகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஷேக்கிங் ஆகும்போது அவங்க வந்து அலாரம் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபயர் ஆனாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னா டக்குன்னு அலாரம் அடிச்சிடும், டக்குன்னு சகப்புல அலாரம் அடிச்சிடும். அந்த மாதிரி அலாரம் அடிக்கவும் தான் அவங்களும் எல்லாம் பயந்து எல்லாருமே தாய்லாந்து எல்லாருமே வெளியில் வந்துட்டு சேஃபாக இருந்துட்டு அப்புறமேல் கவர்மெண்ட் வந்து ஓகே இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மறுபடியும் வந்து உள்ளே போய் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பில்டிங் இருந்து அதுவும் இதில் ஜாயின் பண்ணுறேன் நான். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ குக்கிங் வீடியோ தான் வரப்போது பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து இதில் ஃபீலே பண்ணது கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப பயந்தோம். நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு ஒத்தையாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம ஆளுங்க இந்த சைடு யாருமே கிடையாது, ஃபேமிலியாக யாருமே இல்லை, கொஞ்சம் எல்லாம் தள்ளி தான் இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி இது யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோதான், தட்ஸ் இட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு 4 நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு டைமே கிடைக்கல. பாப்பாங்க ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் என்னால் பண்ண முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருதான்னு தெரியாது, என்னோடய ஃபீலிங்ஸ் தான் நான் என்னோட இதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். அடுத்த குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுமா. பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.